இன்றைய உள்ளூர் செய்திகள். வீத லீடர்ஸ் அமைப்பின் பெரியநாயக்கன்பாளையம் மேற்கு ஒன்றியம் சார்பாக போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை கணுவாய் பகுதியில் டர்ஃப் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு, பரிசு கோப்பை மற்றும் மெடல்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வீத லீடர்ஸ் பாலாஜி உத்தமராமசாமி வழங்கினார். முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பாக கடந்த மாதம் போதை ஒழிப்பு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாதமாகவும் கடைபிடிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை பெரியநாயக்கன்பாளையம் மேற்கு ஒன்றியம் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பாக போதை ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு டர்ஃப் கிரிக்கெட் போட்டி கோவை கணுவாய் அருகே உள்ள SRT டர்ஃப் மைதானத்தில் நடைபெற்றது. தொடக்க ஆட்டத்தை வீத லீடர்ஸ் தன்னார்வலர் JP என்கிற ஜெயப்பிரகாஷ் துவக்கி வைத்தார். மின்னொளியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியை வீத லீடர்ஸ் பாலாஜி உத்தமராமசாமி வீரர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தும் டாஸ் போட்டும் போட்டியை தொடங்கி வைத்தார். இப்போட்டிகளில் கோவை மாவட்டத்திலிருந்து 12 கிரிக்கெட் அணிகள் பங்கேற்றனர். ஒவ்வொரு அணியிலும் தலா 6 வீரர்கள் எனவும் ஒரு அணிக்கு 8 ஓவர்கள் என ஒதுக்கப்பட்டு லீக் முறையில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை, பரிசு கோப்பை மற்றும் மெடல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பரிசளிப்பு விழாவில் வீத லீடர்ஸ் அமைப்பின் பாலாஜி உத்தமராமசாமி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் முதலிடத்தை செஞ்சுரியன்ஸ் கிரிக்கெட் அணி பெற்று 8000 ரொக்க பரிசு, பரிசு கோப்பை மற்றும் மெடல்களை பெற்றனர். இரண்டாவது இடத்தை ஆக்டிவ் கிங்ஸ் அணி பெற்று 5000 ரொக்க பரிசு, பரிசு கோப்பை மற்றும் மெடல்களை பெற்றனர். அதேபோல் குப்பநாயக்கன்பாளையம் KNCC அணி 3ஆம் இடத்தையும், வரப்பாளையம் VCC கிரிக்கெட் அணி 4ஆம் இடத்தையும் பெற்று பரிசு கோப்பை மற்றும் மெடல்களை பெற்றனர். மேலும் போட்டியில் சிறந்த ஆட்டக்காரர், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த பேட்ஸ்மேன் உள்ளிட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் மாதமாக கடைபிடிப்பதை முன்னிட்டு போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் மரக்கன்றுகள் மற்றும் நெகிழி பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் துணிப்பைகள் வழங்கப்பட்டன. முன்னதாக சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் சிறுமி சஹஸ்ரா ஆதித்யா சிலம்பம் சுற்றி அசத்தினார். இந்த நிகழ்ச்சியில் வீத லீடர்ஸ் தன்னார்வலர்கள் பரணிதரன்ஜி, ராஜ்குமார்ஜி, தினேஷ்குமார்ஜி, ஜெயக்குமார், பாலகுமார், ஆனந்தகுமார், ஹரி, உதயகுமார், பரணி சவுண்ட் சர்வீஸ் சுப்பிரமணி, தடாகம் கார்த்திகுமார், சுரேஷ்குமார், தேவேந்திரன், சீனிவாசன், கோபிநாத், செந்தில்குமார், குமரன், தம்புராஜ், TSI மோகன், ஜெய் கணேஷ், மகேஷ்குமார், அரவிந்த், கமல்நாத், விகாஸ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகளை SRT டர்ஃப் நிறுவனர் ஹேமந்த் குமார் செய்திருந்தார்.